Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல பிறந்த நாளிலே தலைக்கு குளிக்கலாமா என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிறந்த நாள்ல தலைக்கு குளிக்கலாமா கூடாதா, எங்களுக்கு சீக்கிரத்துல ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னவோ மறந்து போயிட்டேன் அதை பத்தி சொல்றதுக்கு. ஆனா சமீபத்துல கமெண்ட்ல ஒரு சகோதரி கேட்டிருக்கீங்க, நான் பிறந்த நாள் அன்னைக்கு தலைக்கு குளிக்கலான்னு போனா எங்க மாமியார் நீ பிறந்த கிழமை அதனால அதை குளிக்க கூடாதுன்னு தடுத்துட்டாங்க, இதுக்கான பதிவு சீக்கிரம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால திரும்பவும் நினைவுக்கு வந்து இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பொதுவாகவே பிறந்த நாள் அன்னைக்கு புது துணி வாங்குறது வழக்கம், அக்கம் பக்கம் வீட்டுல எல்லாம் சாக்லேட் கொடுக்கறது வழக்கம். இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது கூட இருக்கு. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உறவினர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றது கூடுறது, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது புது துணி வாங்கி இருப்பாங்க. அந்த புது துணி உடுத்திக்கணும்னா முகம் நல்லா இருக்கணும். அந்த முகம் நல்லா இருக்கணும்னா அன்னைக்கு உடம்புக்கும் சேர்த்து தலைக்கும் நல்லா குளிச்சு அப்படியே முடிய பறக்க பறக்க நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்க, ஏய் நான் அங்க படிச்சிருக்கேன், பிறந்த நாள்ல தலைக்கு குளிக்க கூடாது, இல்ல நீ பிறந்த கிழமையில தலைக்கு குளிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க மூடே ஆஃப் ஆயிரும். இது இயல்பாக எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தலைக்கு குளிக்கலன்னா அன்னைக்கு முடி பரபரன்னு இருக்காது, ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ண முடியாது, மண்டையோட முடியெல்லாம் ஒட்டி இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். இப்பதான் நிறைய வேர்க்குது இல்ல, அதனால பிசு பிசுப்பு ஏற்பட்டுருது, ஸ்மெல் கூட வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு தலைக்கு குளிக்கலான்னு போகும்போது இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்களே, இது நியாயமா, நம்ம போடுற ட்ரெஸ் எடுக்குமா அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது கேட்டுக்கோங்க. பொதுவாகவே இந்த பிறந்த நாள் அன்னைக்கு, பிறந்த கிழமைகள்ல, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு, பிறந்த திதியில தலைக்கு குளிக்க கூடாதுன்னு பொதுவாக சொல்லி வச்சிருக்காங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வீட்டுல வயது முதிர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அதை தடுப்பாங்க, குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா செய்திகளை தேடி படிச்சோம்னா அதற்கான விஷயங்கள் கிடைச்சிருது. அப்படி தேடி படிக்கும் பொழுது கூட பிறந்த நாள்ல பிறந்த கிழமைகளை தலைக்கு குளிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. என்ன பண்றது, இதுக்கான ஒரு சரியான தெளிவு விளக்கம் கிடைக்கலையே அப்படின்றவங்களுக்காக இந்த பதிவுல சொல்றேன். அதாவது பொதுவாக தலைக்கு குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைக்கு குளிக்கிறது அப்படின்றதே பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்றதுதான் அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் தலைக்கு குளிப்பது அப்படின்னாலே எண்ணெய் தேய்த்து குளிப்பதைத்தான் தலைக்கு குளிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதை கூட பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் மட்டுமே அந்த சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இது ஏன் சொல்லியிருக்காங்க எண்ணெய் தேய்ச்சி செவ்வாயும் வெள்ளியும் குளிக்கணும் அப்படின்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய விஞ்ஞான காரணம் இருக்கு. அது ஏற்கனவே நான் ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். இருந்தா கூட சமயம் கிடைக்கும் பொழுது நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான பதிவும் நான் தர்றேன். மிகப்பெரிய செய்திகள் எல்லாம் இருக்கு அதற்கு பின்னாடி. நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் தலைக்கு குளிக்க கூடாதுன்னு பொதுவா சொல்லியிருக்காங்க. அவங்க கணக்குல தலைக்கு குளிப்பது என்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது தான். இப்ப இந்த பிறந்த நாள் அன்னைக்கு தலைக்கு குளிக்க கூடாதுன்னு சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். தலைக்கு குளிச்சாங்கன்னா, அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா அவங்க உடம்புக்கு ஆகாது. ஒரு சிலருக்கு சீதள உடம்பாக இருக்கும், குளிர் ஜுரம் பிடிச்சிக்கும், இல்லை ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ல ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டுரும். இது போன்ற விஷயங்கள் அன்றைக்கு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள்ல ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக தான் பொதுவாக பிறந்த நாள்ல தலைக்கு குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிறந்த நாள் அன்னைக்கு தலைக்கு குளிக்கலாம், ஆனால் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க கூடாது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது என்னன்னா, தீட்டு கழிப்பதற்காக நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிப்போம். ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தா
இல்ல பிறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது, இல்லைன்னா வீட்டுக்கு தூரம் ஆயிட்டா அந்த தூரம் முடிஞ்ச பின்னாடி சுத்தப்படுத்தி கொள்வதற்காக நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கும் பொழுது, அன்றைக்கு அந்த குழந்தை பிறந்த தினத்திலே இதுவும் ஒரு அர்த்தமாக வருகின்ற காரணத்தினால எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க எல்லாம். சாதாரணமாக தலைக்கு குளிக்கிறது நீங்க குளிச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பெருமூச்சு விடுவீங்க, அப்பா தலைக்கு குளிக்கலாம்ல அது போதும் அப்படின்னு. இப்ப கூட நடைமுறை வழக்கத்துல நிறையவே பாருங்களேன், தினமுமே எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்கள் கிடையாதீங்க. கேரள மாநிலத்தில் தான் கொஞ்சம் எண்ணெய் தூண்டு வச்சுப்பாங்க. அது வந்து அவங்களுடைய சம்பிரதாயம். ஒவ்வொருத்தருக்கும் சம்பிரதாயம் என்பது மாறுபடுது. அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீதோஷ்ண நிலைக்கு அவங்களுடைய உணவுக்கேற்ற மாதிரிதான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து ஒரு சொட்டு எண்ணெய் தான் வைப்பாங்க, நிறைய அள்ளி எல்லாம் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு சொட்டு வச்சுக்கிட்டு வெறும் தண்ணி தான் ஊத்திப்பாங்க, ஷாம்பு கிம்பு எதுவுமே போட மாட்டாங்க. நம்ம ஊர்லயும் தினம் தலைக்கு தண்ணி ஊத்திக்கிற வழக்கம் கூட ஒரு சிலருக்கு இருக்கு. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த தலைக்கு குளிக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? அதுவும் பிறந்த தினத்தன்னைக்கு தலைக்கு குளிக்க கூடாதுன்னு சொல்றதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. எதுவுமே நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விரிவாக சொல்லல. திருக்குறள் எப்படி 2 வரியில இருந்துகிட்டு மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் உலகுக்கு கொடுத்துருக்கோ, அது போல நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் சின்ன வரிகள்ல சின்னதாக சொன்னா கூட அதுல மிகப்பெரிய தத்துவங்கள் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதை நம்ம ஆய்வு செய்துதான் தெரிஞ்சுக்கணும். இல்ல பெரியவங்க 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, பிறந்த நாள்ல, பிறந்த நட்சத்திரத்துல, இல்ல பிறந்த கிழமைகள்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்காதீங்க. சாதாரணமாக தலை குளியல் குளித்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்றேன். சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அதனால அவர்களும் தெளிவு பெறட்டும். ஷேர் பண்ணீங்கன்னா தான் பார்ப்பாங்க. இன்னொன்று, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோவில் மணி போன்ற காட்சி அளிக்கின்ற பெல் ஐகான் பட்டனை தட்டி விடுங்க. அதுலேயும் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் பதிவிடுகின்ற, அதாவது வீடியோஸ் ஏதாவது போட்டேன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு கவனத்திற்கு வந்து சேரும். 2 லாங்குவேஜில் பேசுகிறேன், தங்கிலீஷில். ஏன்னா சிலர் என்ன தெரியுமா கமெண்ட்ஸில் சொல்றீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் சேர்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. அதனால தான். சரி, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த பதிவு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சவங்க விஹா ஆன்லைன் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. விஹா ஆன்லைன் என்பது நான் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திட்டு இருக்கிறேன். சரிங்க, இதுல என்னதான் அப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரமான பூஜை பொருள்கள், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நிறைய சோப்பு, அதாவது ஹெர்பல் சோப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். கெமிக்கல் சுத்தமா கலந்தது நான் செய்யறதே கிடையாது. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால பயனடைஞ்சு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இப்போ ஒரு இடத்துக்கு கச்சேரிக்கு போயிருந்தா அப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, மேடம் என் கால் இப்போ முழுன்னு இருக்கு மேடம், பாதம் இல்லாட்டி ரொம்ப ஃபுட் கிராக் ஆயிருந்துச்சு, ரொம்ப வலிக்கும், அந்த வலினால தூங்கவே முடியாது. நீங்க பதிவுல சொன்னதை கேட்டு நான் உங்களுடைய ஃபுட் கிராக் க்ரீம் வாங்கி போட்டேன் மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா முழுன்னு இருக்கு, அந்த வெடிப்பெல்லாம் காணாமல் போயிடுச்சு, என் காலு தானான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நான் தயாரித்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது போல பல பொருள்களும் இருக்கு, இன்னும் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. போய் பாருங்களேன் புதுசாக போகிறவங்க. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஷாப்பிங் ஆப்பில் கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம், திறந்து பாருங்கள். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, எங்களுடைய விஹா கடைக்கான பிரான்ச்சஸ், அதாவது கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான், அவங்க கடையில் இருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு வந்து விற்பனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பொருள்கள் மிகவும் தரம் வாய்ந்தது. ஒரு 2 ரூபா கூட தான் இருக்கும். நிறைய பேர் அது சொல்லியிருக்கீங்க என்கிட்ட, 2 ரூபா கூட இருந்தால் கூட ரொம்ப தரமானதாக இருக்குது அப்படின்னு. என்னுடைய பொருள்கள் அப்படின்னு நினைச்சிட்டு வேற எந்த கடையிலையாவது வாங்கிக்கிட்டு அல்லது வேற எந்த
இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ இல்ல வேற எந்த ஷாப்பிங் ஆப்லயும் விஹா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்னோடது நினைச்சிட்டு வாங்கிட்டு அது நல்லா இல்லைன்னா என்ன திட்டுவீங்க, நீங்களும் அதனால பாதிக்கப்படுவீங்க. அதனால அந்த மாதிரி போலியானவைகளை தடுக்கிறதுக்காக நீங்க என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் இப்பவே பண்ணிக்கோங்க. வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, பிறகு போய் நீங்க வாங்கிக்கலாம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்றேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும் அப்படின்றத கேள்விகளாக கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த சகோதரி கேட்டது போல உங்களுக்கு பதிவுகளாக அதை படிச்சுக்கிட்டு நான் கொடுப்பேன். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.